பாண்டியன் சோஸ் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பாண்டியன் கிட்ட மயிலு எவ்வளோ கெஞ்சியுமே மயிலுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு. அதையும் மீறி இங்கே மயில் எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அரசி ராஜி யாருமே இங்கே பேசாமல் சைலண்டாகவும் நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் குழலையுமே ரொம்பவே கோவமாக அங்கே உள்ளே போயிட்டு துணி இப்படிலாம் பேக் பண்ணிவிட்டு மயில்கிட்ட எடுத்துகிட்டு வந்து போட்டு நீ இந்த நிமிஷமே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை போடவும் உடனே மயில் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே மயில் அவங்க அம்மாவும் அங்கே சம்மந்தி நீங்கள்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, உங்களுக்கு மனசாட்சின்றது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே இங்கே கோமதியுமே வந்து எங்க மனசாட்சியை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்களா, உங்களுக்கு தான் மனசாட்சி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கணும். அதே மாதிரி மயிலை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ளே அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே அங்கே ரொம்பவே கோவமாகவும் சொல்லிடுறாங்க. குழலி வந்து இங்கே மயில் கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே இழுத்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியேயுமே விட்டுடுறாங்க. இங்கே அங்கே வெளியில் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா வடிவு மாறின்னு எல்லாருமே பார்த்துட்டு என்னதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே குழலி இதுக்கு மேலே உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு என்னையோடு முடிஞ்சிச்சு, இனிமே இந்த வீட்டு பக்கம் இது தலை வச்சு இது படுத்துட்டு போகிற, அதே மாதிரி நீ எங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்துனதெல்லாம் போதும், அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நீ இன்னொரு நாளைக்கு வந்தனா வேற மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழையுமே பயங்கர கோவமாக தான் திட்டுறாங்க. உடனே எங்க மாணிக்கமும் அங்கே குழலி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு தண்டனை அனுபவிச்சக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் சொல்கிறாங்க. உடனே மயிலவங்க அம்மாவும் ரொம்பவே கோவமாகவும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. மயிலவங்க அம்மா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த 80 பவுன் நகை போட்டதை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கவும் உடனே அதில் 4 பவுன் தான் தங்கம், மீதி எல்லாம் கவரிங் நகை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா ஒன்றும் ஒரு பிரச்சனையாக ஆகும். இப்போ மயிலோட வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, என்னாலவே இது கல்யாணம் நடந்துச்சு, அதே மாதிரி இப்போ அவள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க மயில் அவங்க அம்மாவும். அதுக்கப்புறம் அப்பத்தாவும் பார்த்துட்டு மயில் என்னம்மா ஆச்சு, என்னதான் பிரச்சனை, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, உன்னை எதுக்காக வீட்டை விட்டு துரத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே கேட்குறாங்க. உடனே மயிலுமே அழுதுகிட்டே அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே எங்க மயிலவங்க அம்மாவும் எங்க நீங்களே பாருங்க இவங்க பண்ற அநியாயத்தை, இவ மயில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாலாம், அந்த தப்பை வச்சுக்கிட்டு மயிலை வீட்டு விட்டு துரத்துறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயிலவங்க அம்மா சொல்லவும் உடனே அப்பத்தாக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. இந்த பாருங்க அது மாதிரிலாம் நீங்கள்லாம் எதுவுமே சொல்லாதீங்க, மயில் என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க மேலே கோவப்படுறதா இல்லை நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பத்தாவும். உடனே வடிவம் மாறியும் ரொம்பவே அதிர்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவும் உடனே குழலையுமே அங்கே இவங்களை வெளியே தள்ளிட்டு அங்கே வீட்டையுமே பூட்டிடுறாங்க. பாண்டியன் பயங்கர வருத்தமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. சரவணனும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா நீங்கள் செஞ்ச விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, அதே மாதிரி அவளை மன்னிச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்திருந்தீங்கன்னா நான் இந்த வீட்டிலையே இருந்திருக்க மாட்டேன், ஆனால் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவளை இந்த வீட்டில் விட்டு வெளியே அமிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா, நான் தனியாகவே கடைசி வரைக்கும் உங்கள் கூடயே இருந்துக்கிறேன், எனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டியனுமே வருத்தப்பட்டுக்கிட்டு சரவணா நான் உன்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டினடா, என்னோட அலட்சியத்தால் வாழ்க்கை இப்போ நாசமாக போயிடுச்சு, என்னை மன்னிச்சுக்கூடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறத கேட்டதும் சரவணனுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அப்பா நீங்கள் எதுக்குப்பா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்கள் நல்லதை தான் நினச்சிங்க, ஆனால் அவங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும், அவங்க இது மாதிரி பண்ண தப்பு காலம்புறா உங்கள் மனசில் குத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்கிறாரு. உடனே கோமதியும் நீங்கள்லாம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க, பொய் சொன்ன அவங்களே இப்போ தைரியமாக அவங்க அம்மா இப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த உண்மை நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா லைஃப் லாங் இந்த விஷயத்த மறைச்சி தான் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்கிறாங்க. உடனே குழலியும் அம்மா அவங்கள நம்ம டீட்டெயிலாக விசாரித்து சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும், இப்போ நம்ம சரவணன் வாழ்க்கையை நாசமாக போயிடுச்சுன்னு நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இப்போ 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழாமல் சண்டை
சண்டை போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கானோ சரவணன். இதெல்லாம் தெரியாமல் நான் வேற இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் மயில் சரவணனோட 2 வயசு பெரியவ. அது தெரிஞ்சு நம்ம சும்மாவை விட்டுருக்கணும். அந்த விஷயம் நம்ம முன்னாடியே நம்ம எல்லாருக்கிட்டையும் 4 பேர்கிட்ட விசாரிச்சு இங்கே சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். சரவணனோட வாழ்க்கையை நாமளே நாசமாக பண்ணிட்டு இப்போ சரவணன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழலையுமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சரவணனும் அக்கா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க இந்த வீட்டில் இருந்திருந்தாராம் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கும். அவங்க இல்லை எனக்கு அதுவே போதும். நான் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் 2 பேரையும் நல்லா பார்த்துக்கிட்டு நான் இந்த வீட்டிலையே இருந்துக்கிறேன். எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒன்றும் வேணாம். இவளை பார்த்து எனக்கு பொண்ணுங்களே வெறுத்து போச்சு. இவ பண்ணுற தப்புக்கு எல்லாரையுமே தப்பாக நினைக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழலைக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும் சரவணா நான் என்னென்னமோ நினச்சி வச்சுருந்தேன், ஆனால் உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே வருத்தமாகவும் சொல்லுவோம். உடனேங்க சரவணன் அப்பா நீங்கள் அதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. அவள் இங்கே இருந்தால் தான் அவள் நினப்பால் எனக்கு ரொம்பவே மனசு வலிச்சிட்டு இருந்திருக்கும். ஆனால் அவள் இந்த வீட்டில் இல்லை எனக்கு அதுவே போதும்பா. என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் முடிவெடுத்த பார்த்தீங்களா, அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிப்பா. இதுக்கு மேலே நம்ம குடும்பம் எல்லாருமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இதுக்கு மேலே மயிலை பற்றியெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்னு சொல்லிட்டுறாரு. உடனே இங்கே மயில் அழுதுகிட்டு இருக்க மயில் அவங்க அம்மா ரொம்பவே என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறா நின்றுக்கிட்டு இருக்கேன், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாணிக்கமும் இங்கே மயில் அவங்க அம்மாவை பார்த்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இவளோட வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு. நம்ம சொன்ன ஒரு 2 பொய்யால் இவ வாழ்க்கை இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு மேலே என்ன இங்கே பேசி பிரயோஜனமே இல்லை. நம்ம பேசாமல் வீட்டுக்கு கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலவங்க அம்மா கிட்ட மாணிக்கமும் சொல்கிறாங்க. உடனே மயிலவங்க அம்மா இரியா நீ ஏன் இப்படி பதட்டப்படுற, அதெல்லாம் நீ இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவங்க இப்படி பண்ணுற போது நாம்ளும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவையுமே போய் தட்டுறாங்க. உடனே குழலையும் ரொம்பவே கோபமாகவும் வெளியே வராங்க. வந்த உடனே இங்கே ஏம்மா நீங்கள் என் பொண்ணை மட்டும் வெளியே அனுப்பிச்சிட்டிங்க, என் பொண்ணுக்கு போட்ட நகையெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே எங்கள் கொல்லி ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையிலையும் அந்த நகை தான் உங்களுக்கு பெருசாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொல்லி ரொம்பவே குரலை உதச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜையும் மீனாவும் பார்த்துட்டு ரொம்பவே கோபமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கவரிங் நகையை இவங்க கேட்குறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. ராஜி நம்ம இந்த விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம ரொம்பவே தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நம்ம இப்போவே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க. உடனே ராஜியும் அக்கா ஆமாக்கா இவங்க அந்த கவரிங் நகையவே கரெக்டாக கேட்குறாங்க. இப்போ மயிலோட வாழ்க்கை நாசமாகுந்தெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல, ஆனால் அதில் அந்த 80 பவுனில் 4 பவுன் தங்கம் தான் பெருசாக தெரியுது. இப்போ இந்த விஷயத்த கேட்குற போது நம்ம இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லலைன்னா இதை விட நம்ம பெரிய தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே ராஜுக்கிட்ட சொல்லுவோம். ராஜையும் அதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. இங்கே மீனாவுமே அங்கே கோமதி கிட்ட போயிட்டு அத்தை நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேங்க மீனாவும் அத்தை நீங்கள் கோவப்படாதீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். நான் இந்த விஷயத்த இப்போ மறைச்சேன்னா பெரிய பிரச்சனையே ஆகும். அத்தை அந்த இது மயிலுக்கு ஒரு 80 பவுன் போட்டாங்கல்ல, அதில் 4 பவுன் மட்டும்தான் தங்கம், மீதி எல்லாமே கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே நின்றுக்கிட்டு கேட்கிட்ட இங்கே கதிர் செந்தில் மீனா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோமதியிலேருந்து இங்கே இது குழலிலேருந்து எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க. உடனே இங்கே ஏற்கனவே கதிர்க்கும் செந்திலுக்கும் தெரியும். ஆனால் இப்போ பாண்டியன் கோமதி குழலின்னு சொல்லிட்டு அரசி இவங்க 4 பேரும் பயங்கர ஷாக்கிங்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தப்பு பண்ணி அவங்க மேலே இவ்வளோ கோவம் இருக்குது, ஆனால் அந்த நகை விஷயத்துலேயும் இவ்வளோ பெரிய பொய் சொல்லி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் நினைக்கிற போதே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கள டீட்டெயிலாக விசாரித்து இங்கே
சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க மறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தவே ஏமாற்றி அங்கே மயிலை என் பையன் கழுத்தில் என் பையனை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் ரொம்பவே வருத்தமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட குழலி கோமதின்னு சொல்லிட்டு, என்னடி சொல்கிற மீனா, இந்த விஷயம் உனக்கு எப்போ தான் தெரியும்? இந்த விஷயத்த இப்போ தான் சொல்லுவியா? இப்போ இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே நான் எந்த பொய்யும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மழுப்பிக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ இந்த உண்மையை நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உடனே இன்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் வர மாதிரி உக்காந்துடுறாங்க கோமதியும். உடனே குழலையும், மீனா என்ன மீனா, இதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற போது, நாங்கள் மாடியில் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ மயில் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அப்போ நாங்கள் கேட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கண்டுபிடிச்சதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கதறி கதறி அழுதா. அதனால தான் நான் எந்த விஷயத்தையும் சொல்ல. ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் அந்த 80 பவுனு நகைத்தை கேட்குறாங்கன்னா அதில் 4 பவுனு தான் தங்கம், மீதி எல்லாமே பித்தளை தான். அந்த நகைக்கே அவங்க இப்போ இந்த பிரச்சனையில் அந்த நகையை கேட்குறாங்க. இதுக்கு மேலே அவங்க என்னென்ன பொய் சொல்லி வச்சுருக்காங்களோ சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அந்த உண்மையாக மறைச்சனா என் மேலே தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன முடிவு எடுக்க தோணுதோ தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனேங்க இதை கேட்ட குழலையுமே அந்த நகை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்டு அந்த நகையை தூக்கிட்டு விசிறி அடிக்கிறாங்க. நீங்கள் 1-2 பொய்யை சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பொய்யை சொல்லி நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னா நாள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த கல்யாணத்தை நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். உங்கள் குடும்பத்தில் போய் சம்மந்தம் பண்ண இருப்பார், எங்கள் அப்பாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குழலையுமே சொல்கிறாங்க. உடனே மயிலவங்க அம்மா, குழலி நீ பேசுகிற ரொம்பவே ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பெரிய மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு, மரியாதை இல்லாமல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே உங்களுக்கெல்லாம் என்னடி மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது? நீ ஒரு கல்யாணத்தை பண்ணுறோன்னா அது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை ஆளுக சொல்லுவாங்க. ஆனால் நீ பண்ணி வச்சிருக்கிற காரியம் ஒரே 40 நாளில் முடிஞ்சிருக்க மாதிரி அந்த அவ்வளோ பொய்யை சொல்லி வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கீங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அந்த கஷ்டத்துலேயுமே நீங்கள் அந்த நகை கவரிங் நகை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அந்த நகையை கேட்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குழலை கேட்குறாங்க. உடனே அது தங்கமாக இருக்கட்டும் கவரிங்காக இருக்கட்டும் அது எங்கள் நகை தானே, நீங்கள் அந்த நகையே கொடுத்துருங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு? இப்போ மயிலை நீங்கள் வீட்டை விட்டு துரத்துட்டீங்க, இதுக்கு மேலே மயிலோட பொருளும் இந்த வீட்டில் எதுவும் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே எங்கள் மயிலுமே ரொம்பவே அழுதுகிட்டே, அம்மா என்னம்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை விட நீங்கள் இன்னொரு பிரச்சனையை வேற கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயில் அழுதுகிட்டே சொல்லவும், உடனே எங்கள் பாண்டியனுமே ஷேக்கில் உறைஞ்சி போயிருக்காரு. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துமே இந்த விஷயத்தெல்லாம் மயில் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டியன் நம்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவரும் போது அவங்களுக்கு நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி ஒரு விஷயத்த கேட்குற மாதிரியே இருக்குது. ஆனால் இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு மயில் அழுதுகிட்டு என்ன இந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சினாலுமே ஆனால் பாண்டியன் இதுக்கு மேலே அந்த வீட்டில் விடுற மாதிரி தெரியல. ஆனால் பாண்டியனுமே இன்னொரு முடிவு எடுத்துடுறாரு அந்த அர்ஜென்ட்லேயே. உங்களை ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக அங்கே எங்கள் பையனுக்கு நல்ல பொண்ணாக நல்ல சம்மந்தமாக பார்த்து அடுத்த முகூர்த்தத்திலே நான் கல்யாணம் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் ஃப்ளோவில் சொல்லிடுறாங்க. ஆனால் அங்கே பழனிவேலுமே பாண்டியன் மச்சான் எதுக்கு இன்றைக்கி கடை திறக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. உடனே நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்க்குறாங்க. ஆனால் மயில் அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, பையை தூக்கிக்கிட்டு மயிலும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே நடந்து வந்துக்கிட்டு இருக்க. உடனே மயிலை பார்த்ததும் அங்கே பழனிவேலும் அங்கே மயில் என்ன மயில் அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் கேட்குறாங்க. உடனே இங்கே மயிலுமே சைலண்டாகவே எழுதுகிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே. அதுக்கப்புறம் பழனிவேலும் ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாண்டியன் இங்கே மயில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாண்டியன் கொஞ்சம் கூட தப்பு பண்ணாத பழனிவேலவே இந்த வீட்டை விட்டு அமிச்ச பாண்டியன்
இவ்வளோ பொய்யை சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் வாழ வந்த மயிலை சும்மா விடுவாங்களா? இங்கே சின்ன வயசுலேருந்து இங்கே பழனிவேலு இருந்துட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கடை விஷயத்தில் அவங்களுக்கு தெரியாமலே ஏதோ ஒரு எதர்ச்சியாக நடந்துருச்சு அந்த விஷயம். அந்த விஷயத்த சொல்லலான்னு வரும்போது ஆனால் பழனிவேலவே கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் மறக்க முடியாத ஒரு பொய்யை சொல்லி வச்சங்க மயிலை சும்மா விட்டுருவாங்களா பாண்டியன்? ஆனால் கோமதி தான் யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் யார் தப்பு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு தான் வேலையேங்க கோமதிக்கு. ஏன்னா கோமதி எல்லாருமே நினச்சி கஷ்டப்பட்டு அவங்க உடம்பே நொந்து போச்சு. ஏன்னா அங்கே மீனாவும் செந்திலும் தனி கொடுத்தனும் போனது இங்கே கோமதிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் இங்கே மீனாவுக்கும் விருப்பம் இல்லை தான். ஆனால் செந்திலுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனாவுமே மனசு மாற்றிக்கிட்டு போனாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் நினச்சிக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் நாங்களும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ போய் 1.5 மாதம் ஆகியுமே இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ பழனிவேல் இடையில் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு. அது நினச்சி இங்கே கோமதி அழுதுகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரவும் உடனே இங்கே மயிலோட விஷயம் தெரிஞ்சு அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதிக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மயில் இவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுற போதே அசிங்கமாகவும் ரொம்பவே கஷ்டமாகவும் தான் இருக்குது கோமதிக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.